கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரங்களையும் படைத்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின தேவன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். மரித்தேன், இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின தேவன். உயிருள்ள தேவனாக இன்றைக்கு எங்கள் நடுவில் நீர் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் எங்கள் நடுவில் ஊற்றப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, வரவேண்டியவர்களை கர்த்தர் துரிதமாய் நீர் அழைத்து வருவீராக. விசேஷமாய் பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, உடைய வார்த்தைகளை கேட்கிற நேரத்தில் பரிசுத்த ஆவியினுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆதி நூற்றாண்டிலே ஆண்டவரே நடந்த அற்புத அடையாளங்கள் இந்த நாட்களிலும் எங்கள் வாழ்க்கையில நடக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை ஒவ்வொருவரை நிறைக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த ஆராதனையில் மாத்திரமல்ல, நேரிலையில் பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் தருகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. நல்ல சந்தோஷமாய் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லை என்று சொன்னால் ஒன்றுமில்லை. ஆண்டவர் சொல்கிறார், மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். அவன் நம்மோடு கூட உயிருள்ள தேவனாக அவர் நம்மோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு பாடலை நாம் எல்லாரும் பாடுவோம். உனக்காய் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்கள் உயிரோடு எழுந்தேன், இதோ ஜீவிக்கிறேன் என்றாரே என்று சொல்கிற இந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி நம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். மரித்தேனானாலும் சதா காலம் உயிரோடெழுந்தே, இதோ ஜீவிக்கிறேன் என்றாரே, இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே. உனக்காய் மரித்தேனானாலும் சதா காலம் உயிரோடெழுந்தே, இதோ ஜீவிக்கிறேன் என்றாரே, இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே. சீயோனே என் மீறி, சாலேமே நீ ஸ்தோத்தரி. சீயோனே என் மீறி, சாலேமே நீ ஸ்தோத்தரி. துதி கனமே மகிமை செலுத்து, துதி கனமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், ஆமென், அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், ஆமென், அல்லேலூயா. வாக்கு மாறாதவரே, இயேசு சொல் தவறாதவரே, சொன்னபடி அன்று உயிர்த்தெழுந்தாரே. வாக்கு மாறாதவரே, இயேசு சொல் தவறாதவரே, சொன்னபடி அன்று உயிர்த்தெழுந்தாரே. சீயோனே என் மீறி, சாலேமே நீ ஸ்தோத்தரி. சீயோனே என் மீறி, சாலேமே நீ ஸ்தோத்தரி.
துதியே கனமே மகிமை செலுத்து. துதியே கனமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. சுத்த திருச்சபையே வரை சாற்றிடு நற்செய்தியை. சாவையும் பேயையும் நோயையும் ஜெயித்த சுத்த திருச்சபையே வரை சாற்றிடு நற்செய்தியை. சாவையும் பேயையும் நோயையும் ஜெயித்த சீயோனே கெம்பீரி சாலேமே ஸ்தோத்திரி. சீயோனே கெம்பீரி சாலேமே ஸ்தோத்திரி. துதியே கனமே மகிமை செலுத்து. துதியே கனமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. நம்பிக்கையுள்ள வல்ல மிக நல்ல மார்க்கம் இதுவே. நாமும் உயிர்த்து நாம் கர்த்தரை சேருவோம். நம்பிக்கையுள்ள வல்ல ஜீவ நல்ல மார்க்கம் இதுவே. நாமும் உயிர்த்து நாம் கர்த்தரை சேருவோம். சீயோனே கெம்பீரி சாலேமே ஸ்தோத்திரி. சீயோனே கெம்பீரி சாலேமே ஸ்தோத்திரி. துதியே கனமே மகிமை செலுத்து. துதியே கனமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திவ்ய பிரசன்னத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஆமென். இந்நாளில் இயேசுநாதர் உயிர்த்தார். கம்பீரமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா சாபங்களை மாற்றும்படி, நம்முடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா வியாதிகளை நீக்கும்படி ஆண்டவர் இந்த உலகத்திலே ஆமென் பாவத்திலும் சாபத்திலும் கிடந்த நம்மை மீட்கும்படியாய் தம் ஜீவனையே கொடுத்தார். ஹல்லேலூயா. ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, மூன்றாவது நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்தார். அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி நம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கைகளை தட்டி பாடுவோமே. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்நாளிலே சுனாதரோ இத்தா கம்பீரமா ஈகள் அலகை சாவும் வென்றதீக தீக வீரமா மகிழ் கொண்டாடுவோ மகிழ் கொண்டாடுவோ மகிழ் கொண்டாடுவோ மகிழ் கொண்டாடுவோ ஓ சேவக சமாதி சோடு காவலிருக்க
புகழாண்டெழுந்தன தூதன் வந்து கண்மூடி பீரிக்க மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம். அதிகாலையில் சீமோனோடு யோவானும் ஓடிட கல்லறையின் மேல் அறிவர் ஆய்ந்து தேடிட மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம். பரிசுத்தரை அறிவு காண ஓட்டியென்று முன் மகவேத சொற்படி பேத மக்களும் காத்திரு சுதன் மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம். இவ்வண்ணமாய் பரன் செயலை எண்ணி நாடுவோம். எல்லாருமே கரை கூர்ந்து நீதுடன் சேர்ந்து பாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம். இந்நாளிலே சுனாதர் உயிர்த்தார் எம்பீரமா இகழகை சாவும் பெண்ணதீக தீக வீரமா மகிழ் கொண்டாடுவோம், 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 மகிழ் கொண்டாடுவோம். இப்படி இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுப்பி நின்ற தேவ சமூகத்துல இந்த நல்ல மாலை நேரத்துல ஆமென் தேவனுடைய பிரசன்னத்துல நிற்கிற இந்த வேளையில ஆமென் எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் உயிரோடு எழுந்ததினால எங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டானது. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின பொழுது சீசர்களை பார்த்து சொன்னார், பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னது போல. ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் உயிரோடு எழுந்ததினாலே தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. அவர் உயிரோடு எழுந்ததினாலே தான் நமக்கு மகிழ்ச்சி உண்டாக இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. பாவம் எல்லாம் போக்கின தேவன், பயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கின தேவன். ஹல்லேலூயா. அவர் எத்தனை நல்ல தேவன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஓ நீ நல்லவரப்பா, ஓ உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அவர் உயிர் தெளிந்தது ஒரு அதிசயம். ஆமென் ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கும் அவர் அதிசயமானவராகவே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார்.
சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன்.
2 கரங்களை உயர்த்தி ஹalleluya. ஆஹா இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே, ஆஹா இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. நல்ல கரங்களை தட்டி ஹalleluya, ஆமென், ஹalleluya. கல்லறை அவர் உயிரோடு வருவதை தடுக்க முடியவில்லை. அங்கிருந்த மனிதர்கள் எத்தனை காரியங்கள், எத்தனை போர் சேவர்கள் ஆமென் சுற்றிலும் இருந்தாலும் அவருடைய உயிர்த்தெழுதலை தடுக்க முடியவில்லை. கரங்களை தட்டுதை சொல்லுங்க, ஆண்டவர் எனக்காக உயிரோடு எழுந்த தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலேயும் இயேசு என்று சொல்லுகிற நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க? அந்த நாமம் சொல்லும் பொழுதே அற்புதங்கள் நடக்கும். அந்த நாமத்தினால விடுதலை உண்டு. அந்த நாமம் சொல்லும் பொழுதே பாவங்கள் மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா. கேராபின்களும் சேராபின்களும் ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிற அவர் மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவர். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீர் எல்லா கனத்திற்கும் எல்லா மகிமைக்கும் நீர் ஒருவரே பாத்திரம். அல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் பாத்திர. ஹல்லேலூயா. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. இயேசுவே உம் நாமமே மேலானதே, மேலானதே. இயேசுவே உம் நாமமே மேலானதே, மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. பாவம் போக்கும் பரிசுத்த நாமமே, சாபம் மாற்றும் சர்வ வல்ல நாமமே. பாவம் போக்கும் பரிசுத்த நாமமே, சாபம் மாற்றும் சர்வ வல்ல நாமமே. எனக்காக சிலுவையில் ஜீவன் தந்த நாமமே, எனக்காக சிலுவையில் ஜீவன் தந்த நாமமே. இயேசுவே உம் நாமமே மேலானதே, மேலானதே. இயேசுவே உம் நாமமே மேலானதே, ஹல்லேலூயா. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. இயேசு நாமம் மேலான
சேராவிங்கள் போற்றிடும் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் நீரே பரிசுத்தரே. சேராவிங்கள் போற்றிடும் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் நீரே பரிசுத்தரே. முழங்கால்கள் முடங்கிடும், நாவு யாவும் போற்றிடும். முழங்கால்கள் முடங்கிடும் உமக்கும்பாகவே, நாவு யாவும் போற்றிடும். இயேசுவே உம் நாமமே மேலானதே, மேலானதே. சொல்லுங்க, மேலானதே. இயேசுவே உம் நாமமே, உம் நாமத்தை உயர்த்துகிறோம். மேலானதே, மேலானவர், மேலானதே. ஒரு முறை கூட இயேசுவே உம் நாமமே, உம் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். மேலானவர், மேலானதே. இயேசுவே உம் நாமமே, கைகளை உயர்த்தி உம் நாமம் மேலானதே, மேலானதே. நல்ல கரங்களை உயர்த்தி இயேசுவே உம் நாமமே மேலானதே, மேலானதே. ஒரு முறை கூட இயேசுவே உம் நாமமே மேலானதே, மேலானதே. நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. அவர் மேலான நாமத்தை உடையவர். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே இயேசு என்று சொல்கிற நாமம். ஆமென். அவர் மரணத்தை ஜெயித்தவர், அவர் பாதாளத்தை ஜெயித்தவர். ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க ஹalleluya. உமக்கு நன்றி, நன்றி. உயிரோடு எழுந்தவர். ஆமென், ஆமென். உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதி. ஆமென், ஹalleluya. எத்தனை பேர் சொல்லுங்க, அவர் உயிரோடு இருக்கிற தேவன், அவர் என்னோடு இருக்கிறவர். கைகளை அசைத்து சொல்லுங்க, நீர் என்னோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. தாவீது சொல்லும் பொழுது இப்படி ஆய் சொல்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென், ஹalleluya. எத்தனை பெருங்காற்றுகள், எத்தனை புயல்கள் அடித்தாலும் ஆமென், ஹalleluya, நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். உயிர்த்தெழுந்த இயேசு பெரியவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த இயேசு பெரியவர், உயிர்த்தெழுந்த இயேசு பெரியவர். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. Thank you Lord. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. ஒரு முறை கூட Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Oh Jesus, hallelujah. அவர் உயிரோடு எழுந்த தேவன், அவர் மரணத்தை ஜெயித்த தேவன், அவர் ஜீவனின் அதிபதியாக இருக்கிறார். ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறோம். Thank you Jesus.
எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. ஒரு முறை கூட அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா 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 அல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா. இரண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 கரங்களை தட்டி ஹalleluya ஆமென் ஆமென் ஆமென். உங்களுக்கு சமாதானம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே ஹalleluya சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்காக அவருடைய சமாதானத்தையே இழந்த தேவன். ஆமென் ஆமென். உலகம் கொடுக்கப்படாத சமாதானத்தை நமக்காக அவர் வைத்து விட்டு போயிருக்கிறார். ஹalleluya.
சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரத்திலே சாத்தானை உங்கள் காலின் கீழாய் நசுக்கி போடுவார் என்று சொன்னது போல எங்கள் நடுவில் எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கரத்தில் எங்களை நாங்கள் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இன்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 28ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாடு பக்கம் 46, 1 முதல் 20 வரை உள்ள வசனங்களை வசனம் பிரதி வசனமாக வாசிக்கலாம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலின் கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு சத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கு இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசருக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடு மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசிரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோடு கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதர்களுக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாய் இருக்கிறது. 11 சீசர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து சேர்ந்து வாசிப்போம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிய பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமாய் ஹல்லேலூயா. ஆமென். இவ்வளவு நேரமாக நாம் கர்த்தரை பாடி ஆராதிக்க நம்முடைய தேவன் நமக்கு உதவி செய்தார். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடிய பாஸ்டர் பிரேம்குமார் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையாய் வரும்பொழுது கரங்களை தட்டி அவர்களை நல்ல உற்சாகமாய் நாம் வரவேற்போம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் இனிய நாமத்திலே இந்த நாளின் வாழ்த்துதலை உங்கள் அனைவருக்கும் சபையின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஒரு விசேஷமான நாள் இல்லையா? இந்த நாளில் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் முழுமையாக நம்ம இந்த நாளில் மேலோட்டமாக பார்த்து அதில் தேவன் நமக்கு கூறுகிற காரியங்களை நாம் தியானிப்போம். செய்திக்கு முன்பாக ஒரு சிறு ஜெபத்தை எடுப்போம். அன்பின் தகப்பனே, இந்த வேளையில் உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை. ராஜாவே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே இடைப்பட்டு நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது நீர் இடைப்படுங்க. உம்முடைய வேதத்தின் ஆழத்தை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நேரத்தை முழுமையாக நீங்க ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அடியானை மறைத்து நீர் ஆண்டவரே வெளிப்படுங்க.
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாளிலே இந்த நாளுக்கான செய்தி தலைப்பு பார்க்கும் பொழுது இப்படியாக நான் வைத்திருக்கிறேன். It is a closing ceremony of salvation plan and an opening ceremony of salvation to mankind. என்னன்னா, ரட்சிப்பின் திட்டத்தின் நிறைவு நாளாகவும் மற்றும் மனித குலத்தின் ரட்சிப்பின் தொடக்க விழாவாக இன்று நாள் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் கடைசி பகுதியை நாம் பார்க்கும் பொழுது இயேசுவானவர் உயிர் தெழுந்த அந்த நாளிலே நடந்த நிகழ்வை அதை விளக்குகிற ஒரு பகுதியாக நாம் பார்க்கிறோம். அந்த பகுதியில் ஏன் இந்த லூக்காவின் பகுதியை நான் எடுத்துக்கொண்டேன் என்று பார்க்கும் பொழுது, ஏதோ நாம் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு நடந்த ஒரு நிகழ்வை எடுத்து அதை நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை பரிசுத்த நாளாக நாம் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. நன்றாக அது சரித்திரத்தில் நடந்த ஒரு நாளாக இந்த நாள் கருதப்படுகிறது. அது மாத்திரம் இல்ல, லூக்கா ஏதோ ஒரு புத்தகத்தை அவர் எழுதவில்லை. யாராவது ஒருவர் லூக்கா 1வது அதிகாரம் 1 3 4 வசனங்களை படிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா 1வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள். மகா கணம் பொருந்திய தேயோபித பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. லூக்கா எழுதும் பொழுது ஏதோ ஒன்றே ஒரு நிகழ்வை அவர் எழுதவில்லை. இதுல பார்க்கும் பொழுது தேயோபிலுவுக்கு அவர் ஒரு கவர்மெண்ட் அபிஷியல். அவருக்கு எப்படி நம்ம சொல்கிறோம், மகா கணம் பொருந்திய, அதனால உயர்நிலையில் இருக்கிறவருக்கு கொடுக்கிற ஒரு ரிப்போர்ட் எப்படியும் நன்றாக ஆராய்ந்து அறிந்து நாங்கள் நிச்சயமாய் நம்புகிறதை ஆராய்ந்து அறிந்து எழுதுகிற காரியம். அதனால லூக்கா எழுதின இந்த நூலிலே, இந்த நற்செய்தி நூலிலே நாம் பார்க்கும் பொழுது நன்றாக ஆராயப்பட்டு ஒரு கவர்மெண்ட் ரெக்கார்டு அது சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு பகுதியை நாம் பார்க்க போகிறோம். அதில் இயேசுவான ஒரு உயிர்த்தெழுதலின் ஒரு நிகழ்வை இங்கு அவர் 24வது அதிகாரத்தில் அவர் விவரிக்கிறார். அதனால இந்த உயிர்த்தெழுதலை குறித்து 3 காரியங்களை இந்த 24வது அதிகாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். 1 முதல் 12 வசனங்கள் வரை உயிர்த்தெழுதல் என்பது ஏதோ நடந்த நிகழ்வு அல்ல, முன் அறிவிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. உயிர்த்தெழுதல் முன் அறிவிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. இரண்டாவதாக, உயிர்த்தெழுதல் என்பது ஒரு கட்டுக்கதை அல்ல, ஏதோ எழுதின சரித்திரம், எவனோ எழுதின காவியம். இன்று அது ஒரு பரிசுத்த புத்தகமாக அது மாறவில்லை. அது மாறாக முன்பாக தீர்மானிக்கப்பட்டு தீர்க்கதரிசியினாலே எழுதப்பட்டு அவைகளின் பிரகாரம் எழுதின ஒரு தீர்மானிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. அது நம்ம 13 32 பார்க்க முடியும். 33 53வது வசனம் கடைசி வரையில் பார்க்கும் பொழுது உயிர்த்தெழுதல் என்பது ஏதோ நாம் மாத்திரமே வைத்துக்கொண்டு கொண்டாட வேண்டிய நிகழ்வு அல்ல, இது நாம் மற்றவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு நிகழ்வாக நாம் பார்க்க போகிறோம். ஆகவே முதல் 13 வசனங்கள் நாம் பார்க்கும் பொழுது
முதல் 12 வசனங்களை பார்க்கும் பொழுது அதில் உயிர்த்தெழுதல் என்பது முன் அறிவிக்கப்பட்ட நிகழ்வு என்பதை அதிலே பார்க்க முடியும். நாம் பார்த்தபடி வாரத்தின் முதல் நாளிலே அதிகாலையிலே ஆயத்தம் பண்ணுவதற்காக, கல்லறை ஆயத்தம் பண்ணுவதற்காக சில ஸ்திரீகள், 1வது வசனம் சொல்கிறது, சில ஸ்திரீகள் கல்லறையின் இடத்திலே வந்தார்கள். கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளுப்பட்டு இருந்ததை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். இது அவர்களுடைய ஒரு சம்பிரதாயம். இறந்தவர்களுக்கு 3ஆம் நாள் போய் அந்த இறந்த பிணத்தின் மீது நல்ல தூப வர்க்கம் அது எல்லாவற்றையும் போட வேண்டும் என்பது. அதற்காக ஒரு செல்லும் பொழுது அங்கு இருந்த அந்த கல்லறையின் கல் புரட்டப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அங்கு அந்த கல்லறை காலியாக இருந்தது. அந்த கல்லறையில எதுவுமே இல்லை, யாரும் இல்லை. இயேசுவானவர் அந்த இடத்திலே he was not there, he was missing. அந்த இடத்திலே அவர் இல்லை. அங்கு இருந்த அங்க பார்க்கும் பொழுது 2 அங்கு தூதுவானவர்கள் 2 பேர் அங்கு இருக்கிறார்கள். அவர்கள் அங்கு சொல்லுகிற காரியம் மிகவும் முக்கியமானது. என்ன சொல்லுகிறார்? அவர் 6, 7, 8வது வசனம் யாராவது படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் வகை கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்போ இதுல பாருங்க, அங்க இருந்த சீஷர்கள் சொல்லி எனக்கு அறியாம என்னன்றால், ஏன் இவரை தேடுறீங்க? இது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் அல்ல. இயேசுவானவர் முதலிலே உங்களுக்கு கலிலேயாவிலே இது சொன்ன காரியம் என்றே அவர் சொல்கிறார். மனுஷகுமாரன் பாவிகளாகிய மனுஷர் கையில் ஒப்படைக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளிலே எந்திரிக்க வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்திலே உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அதனால இது ஏதோ நடந்த நிகழ்வு அல்ல, இது முன்னால குறிக்கப்பட்ட நிகழ்வு. யாராவது மத்தேயு 16வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீசர்களுக்கு கட்டளையிட்டார். 21. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இயேசுவானவர் பார்க்கும் பொழுது கிளியரா சொல்லியிருக்கார். என்ன சொன்னார்? அவர் முதலிலே சொல்லிவிட்டார், ஆதி முதல் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாதகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு. அதை விட முக்கியமானது என்னன்னா, 3ஆம் நாளிலே எந்திரிக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அவர் கலிலேயாவில் இருக்கும் பொழுதே அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நல்ல தெளிவாக அறிவிக்கப்பட்டது. ஏனென்றால் ரட்சிப்பின் திட்டத்தின் நிகழ்வு இது. ஏதோ நடந்த நிகழ்வல்ல இது. அவர் தெளிவாக அவர் கூறி நடந்த காரியம். அதனால ஏதோ ஒரு நடந்த நிகழ்வை எதற்காக இதை மறுபடியும் சொல்லுகிறேன் என்றால், பல நம்பிக்கை உள்ளவர்கள் ஏதோ நடந்த நிகழ்வை எடுத்துக்கொண்டு அவர்கள் இன்று அதை பரிசுத்தப்படுத்தி அதை வழிபட்டு கொண்டு வருகிறார்கள். ஆனால் நாமோ வழிபடுகிற கிறிஸ்துவும் நம்மளுடைய நம்பிக்கையிலே இருக்கிற கிறிஸ்துவும் ஏதோ ஒரு நடந்த நிகழ்விலே வந்த காரியம் அல்ல. இது முன்னாலே அறிவிக்கப்பட்டு தன்னாலே கூறப்பட்ட காரியம். அதை மிகவும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அதனாலதான் நம்மளுடைய விசுவாசம் உறுதியாக இருப்பதற்கு இது தேவையானது ஒன்று. நம்மளுடைய விசுவாசம் ஏதோ கண்மூடித்தனமான ஒரு விசுவாசம் அல்ல. ஏதோ ஒரு கல்லை பார்த்து இதற்கு சக்தி இருக்கு என்று சொல்லவில்லை. நல்ல தெளிவாக நடக்க போற காரியத்தை, எதற்காக நடக்க போகிறது என்பதை தெளிவாக நமக்கு வெளிப்படுத்தின காரியம். அது மாத்திரம் இல்ல, அடுத்த பகுதியில் 13 இருந்து 32வது அந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது அதுல இன்னுமாக இவருடைய உயிர் தழுதலை குறித்து தெளிவான ஒரு விளக்கத்தை அங்கு பார்க்க முடிகிறது. 13 இருந்து நீங்க பார்க்கும் பொழுது 2 சீஷர்கள் எருசலேமில் இருந்து மிகவும் துக்கமாக அவர்கள் எம்மாவாஸ் என்கிற ஊருக்கு பிரயாணப்பட்டு கொண்டு போகிறார்கள். அது கிட்டத்தட்ட ஒரு 7 மைல் இருப்பதாக இங்கு குறிக்கப்பட்டு இருக்கிறது. அங்கு போகும்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தத்தோடு அவர்கள் போய்கொண்டு இருக்கிறார்கள். நடந்த காரியங்கள் அவர்களுக்கு தெரியும். பெண்கள் அங்க போய் பார்த்தது இயேசுவானவர் அங்க இல்லை, மறுபடியும் சீடர்கள் போய் பார்த்து இல்லை என்பது அவர்கள் ஒரு தெளிவான ஒரு விளக்கமாக இல்லை. அவர்கள் மிகவும் கவலையோடு போய்கொண்டு இருந்த வேளையிலே அப்பொழுது இயேசுவானவர் உயிர் தழுந்த இயேசு அவர்களோடு இணைந்து பிரயாணம் பண்ணுகிற வேளையில 17வது வசனம் யாராவது படிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர் கேட்கிறார், என்னன்னு கேட்கிறார். கேட்கும் பொழுது அவர்களும் மிகவும் கவலைப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு? 23வது வசனம் படிங்கம்மா. அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவ தூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். ஆமா, அவங்க தூதர்கள் வேற சொன்னாங்க. எங்களுக்கு என்னன்னே ஒன்றும் புரியல, என்ன நடந்து கொண்டு இருக்குதுன்னு ஒன்றும் புரியல. இன்னைக்கு காலையில் போன பெண்மணிகள் போய் பார்க்கும் பொழுது அங்கே உடலை காணோம். அங்கே 2 தூதர்கள் சொன்னார்கள்னு வந்து சொன்னாங்க. நாங்களும் போய் பார்த்தோம், அங்கே இல்லை என்று ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறோம் என்று அவர்கள் இயேசுவானவர் கூட வருகிறார் என்று தெரியாமல் அவரிடத்துல தங்களுடைய குழப்பத்தை சொல்லி கொண்டு இருந்த வேளையில அப்போ அவர்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அவங்க ஏன் குழப்பத்திலே இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது முதலில் அவர்களுக்கு ரட்சகரை பற்றி ஒரு தவறான ஒரு கருத்து இருக்கிறது. 21வது வசனம் படிங்க. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. அவர்கள் நினைத்து கொண்டு இருந்த காரியம் என்னவென்றால், இயேசுவானவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். சரியா தானே இருக்கு? அப்ப இந்த மீட்பு ரட்சிப்புன்றது என்ன, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? இவர்கள் சரியாக தான் சொல்கிறார்கள். இயேசுவானவர் மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். ஆனால் அவர் இறந்து எவ்வளவு நாள் ஆச்சு? 3 நாள் ஆகிவிட்டது. இப்ப இவர்கள் நினைத்து கொண்டு இருந்த மீட்பு ரட்சிப்பு என்னன்னா, அவர்கள் நினைத்து கொண்டு இருந்தது என்னவென்றால், இயேசுவானவர் வந்து அவர்களை ரோம அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரவேல் யூத ஜனங்களை மீட்டு எடுப்பார், அவர்களை யூத ஜனங்களை ரோம ஆட்சியில் இருந்து மீட்டெடுக்கிற ரட்சிப்பாளர் என்று மிகவும் நினைத்து கொண்டிருந்த வேளை ரட்சிப்பை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு இருந்தார்கள். அதனால்தான் அவர் சொல்லுகிறார்கள், நாங்கள் அடிமைத்தனத்திலே இருக்கிறோம், எங்களை அவர் மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் அவர் இறந்து 3 நாள் ஆகிவிட்டது. ஒரே குழப்பம். ஏன் இந்த குழப்பம்? ஏனென்றால் அவர்களுக்கு
25வது வசனம் படிங்க. இயேசுவானவர் ஒரு நல்ல கமெண்ட் கொடுக்கிறார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசித்ததற்கு புத்தி இல்லாத அந்த இருதயம் உள்ளவர்களே, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களாய் நீங்க இருக்கிறீங்களேன்னு இயேசுவானவர் அவர்களை சொல்கிறார். ஏனென்றால் ரட்சிப்பை தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன் தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறார்கள்? இயேசுவானவர் வந்ததின் நோக்கம் ரோமா ஆட்சியில் இருக்கும் யூத ஜனங்களை மீட்பதற்காக அவர் வரவில்லை. இயேசுவானவர் பிறந்த பொழுது தூதர் அறிவித்த காரியங்களை பாருங்கள். மத்தேயு 1:21 யாராவது படிங்க. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இல்லம்மா, மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இயேசு வந்ததின் நோக்கம் என்ன? அவர் ஜனங்களின் பாவங்களை ரட்சிப்பவர். இயேசு வந்ததின் நோக்கம் என்னன்னா, இயேசு ஜனங்களின் பாவத்தை ரட்சிக்கவே அவர் வந்தார். யூத ஜனங்களை ரோம ஆட்சியில் இருந்து மீட்டு ரட்சிப்பதற்காக அவர் வரவில்லை. தவறான ஒரு புரிதல். அதற்கு தவறாக புரிந்திருப்பதற்கு இயேசுவானவர் எடுத்த காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது 26, 27வது வசனம் படிங்க. லூக்கா 24 25 இருந்து 27 படிமா. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். 26 படிமா. கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். பாருங்க, நல்ல இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. முக்கியமான காரியம். ஏன் இது அண்டர்லைன் பண்ணுங்கன்னா, நம்மளுடைய விசுவாசத்தின் அடித்தளங்கள் இது. என்ன சொல்லுது? கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்க வேண்டியது இல்லையா என்று சொல்லி எவைகள் சொல்லுகிறது? மோசே முதலிய சகல தீர்க்கதரிசனும் எழுதிய வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விளக்கி காண்பித்தார். மோசே முதல் அப்படின் போது ஏன் மோசேயை இழுக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, முதல் 5 புத்தகங்கள் ஆதியாகமும் யாத்திராவும் லேவியராகவும் நாவும் உபாகமும் மோசே எழுதின புத்தகங்கள், மோசேயினாலே எழுதப்பட்ட புத்தகங்கள் என்று கருதப்படுகிறது. அவைகள் அதற்கு பின்பு யாரு? சகல தீர்க்கதரிசிகள். அதனால இயேசுவானவர் சொன்ன காரியம் வேதத்திலே என்ன கூறி இருக்கு அப்படின்னா, என்ன கூறி இருக்குது? 25வது வசனம். அப்பொழுது 26, கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்க வேண்டியது இல்லையா என்று வேதத்திலே தெளிவாக கூறப்பட்ட காரியங்கள் என்று அவர்களுக்கு எடுத்து கூறினார். அதனால தேவனுடைய பிறப்பு, இறப்பு, அவருடைய உயிர் தெழுதல் ஏதோ நடந்த நிகழ்வு அல்ல. வேதத்திலே மோசே எழுதின புத்தகங்கள் முதல் கொண்டு தீர்க்க தரிசனங்கள் எழுதின புத்தகங்கள் அனைத்தும் எவைகளை குறித்து கூறுகிறது என்றால், இயேசுவானவர் அதுதான் சொல்லுகிறார், ரட்சிப்பின் திட்டத்தை தெளிவாக விவரிக்கிற புத்தகங்கள். அதனால இயேசுவானவர் என்னுடைய இறப்போ, அவருடைய பிறப்போ, அவருடைய உயிர் தழுதலோ ஏதோ நடந்த நிகழ்வல்ல, ஏதோ அவர் கூறின காரியம் மாத்திரமல்ல, முன்னாலே அறிவிக்கப்பட்ட நிகழ்வுகள், தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்ட காரியங்கள், வேதத்தின் அடிப்படையிலே நடந்த காரியங்கள்.
அதனால இன்னைக்கு நாம் விசுவாசிக்கிற இயேசுவானவர், உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் ஏதோ நடந்த நிகழ்வில் நடந்த காரியம் அல்ல, வேதத்தின் அடிப்படையில் நடந்த காரியங்கள். அதுதான் வேத வாக்கியங்கள் நமக்கு விளக்கை காட்டின பொழுது அவர்கள் சொல்கிறார் 32வது வசனத்துல, எங்களுடைய இதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று அவர்கள் கூறினார்கள். அது மாத்திரம் இல்ல, 44வது வசனத்தை பார்க்கும் பொழுது, மோசே நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமத்திலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறது அல்லவா நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விஷயங்கள் இவைகளே என்று இயேசுவானவர் அவர்களுக்கு விளக்கி கூறினார். நடந்த காரியங்கள் ஏதோ இல்லை, அது ரட்சிப்பின் திட்டம். மனிதன் எப்பொழுது பாவத்தில் விழுந்தானோ அந்த வேளையிலே மனித குலத்தின் ரட்சிப்பின் திட்டம் அங்குதான் ஓப்பன் ஆச்சு. ஏதேன் தோட்டத்திலே அவன் பாவத்திலே விழுந்த பொழுது அங்கு ரட்சிப்பின் திட்டம் தொடங்கியது. மோசே எழுதின புத்தகங்கள், தீர்க்க தரிசன புத்தகங்கள், ஆகமங்கள் எல்லாவற்றிலும் இயேசுவானவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை அங்கு தெளிவாக விளக்கி கூறினது. தெளிவாக விளக்கி கூறின காரியங்கள் அன்று எருசலேமிலே, அன்று கொல்கதா மலையிலே நிறைவேறின என்னது, அவர் சிலுவையிலே மரித்து நம்மளுடைய பாடுகளுக்காக அனுப்பப்பட்டு அடிக்கப்பட்டு நம்மளுடைய மீட்புக்காக அவர், நம்மளுடைய பரிகாரத்துக்காக அவர் மரித்தார். நமக்கு நித்திய வாழ்வை நிச்சயத்துக்காக ஒரு உயிர் தழுந்து நம்மை மீட்டு கொண்டார். மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த உயிர் தழுதல் நடைபெறவில்லை என்றால் நம்மளுடைய விசுவாசம் வீணாக இருக்கும். நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கும்? வீணா இருக்கும். இன்னைக்கு நின்றுட்டு நம்ம ஏதோ இறந்த ஒரு மனிதருடைய காரியத்தை பேசிக்கொண்டு இருப்போம். ஆனால் உயிர் தழுந்த இயேசு முக்கியமாக நம்மளுடைய விசுவாசத்தின் ஆதாரமாக அவர் உயிர் தழுந்தால். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 13ல இருந்து 19வது வசனம் படிங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. மரித்தோரில் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருத்தா, உங்கள் விசுவாசமும் விருத்தா. கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அப்புறம் மரித்தோர் உயிர் தெளாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலேயே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்கிறவர்களாகவும் காணப்படுவோமே. ஆமா, அவர் எழுந்திருக்காவிட்டால் எப்படியா பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாக மாறிவிடுவோம். அதனால கிறிஸ்து உயிர் தெழுந்தது ஆதாரபூர்வமாக ஒரு காரியம். இதே 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 3-4வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர் உயிர் தெழுந்து யாருக்கெல்லாம் காட்சி அளித்தார் என்று போடப்பட்டிருக்கு. யாராவது படிங்க. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரு வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது தெளிவாக எழுதுகிறார், இயேசுவானவர் உயிர் தெழுந்தது ஏதோ ஒரு கட்டுக்கதை இல்லை. நம்ம வேத புத்தகத்தில் நம்ம இன்னைக்கு வேத வாசிப்பில் படித்தோம். மத்தேயு பகுதியில் பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டுக்கதையாக விட்டார்கள் என்று. அது கட்டுக்கதை அல்ல.
இயேசுவானவர் உயிர் தெழுந்து போயிட்டாருன்னு நம்ம வெறும் நான் சொல்லவில்லை. உயிர் தெழுந்த இயேசுவை முதலிலே சீஷர்கள் பார்த்தார்கள். சீஷர்கள் பார்த்தது மாத்திரமல்ல, அவரோடு கூட வேதத்தில் போடப்பட்டிருக்க 500 பேர் பார்த்தார். 500 பேருக்கு மேல் கண்டவர்கள் உண்டு. அதில் பவுல் எழுதும்போது சொல்றாரு, இன்றைக்கும் அநேக பேர் இருக்காங்க. எழுதும் காலத்தில் நீங்க வேணா அதை செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கும் அநேகர் உயிரோடு இருக்கிறாங்க. ஒரு சிலர் மாத்திரம் நித்திரையை அடைந்திருக்கிறார்கள், மரணம் பட்டு போய்விட்டார்கள். இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். அதனால உயிர் தெழுந்த கிறிஸ்து அது ஏதோ ஒரு கட்டுக்கதை இல்லை. அது வேத வாக்கியங்களின் படி நடந்த ஒரு காரியம். நம்மளுடைய ரட்சிப்புக்காக, நம்மளுடைய மீட்புக்காக நடந்த காரியம் மாத்திரம் அல்ல, நம்மளுடைய ரட்சிப்பின் நிச்சயத்துக்காக அவர் உயிர் தெழுந்து ஜீவிக்கிற தேவனை நாம் விசுவாசித்துக் கொண்டு இருக்கிறோம். நாமும் நாளைக்கு அவரோடு நித்திய நித்தமாய் வாழ போகிறோம் என்பதற்கான உறுதி அவர் உயிர் தெழுந்த நிமித்தம் நமக்கு கிடைக்கப்பட்டது. அதனால உயிர் தெழுந்த கிறிஸ்து ஏதோ ஒரு நடந்த நிகழ்வல்ல. உயிர் தெழுந்த கிறிஸ்து நம்மளுடைய விசுவாசத்தின் ஒரு ஆதாரமும் அடித்தளமாக இருக்குது. ஓகே, உயிர் தெழுந்த கிறிஸ்து இவ்வளவாக பண்ணின, இவ்வளவாக உயிர் தெழுந்து நம்மளுடைய ரட்சிப்புக்காக அவர் நம்மளுடைய பாவத்தை சுமந்து அவர் மரித்து உயிர் தெழுந்து இன்னைக்கு வந்தார். ஆதாரபூர்வமாக இருக்கு. பெற்ற நாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் என்பது அடுத்த கேள்வி. அதுதான் 33 இருந்து 53 படிக்கும் பொழுது உயிர் தழுதல் என்பது ஏதோ நாம் மாத்திரம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இல்லை. அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அந்த நற்செய்தியை சீடர்கள் விசேஷமாக எடுத்து சென்றதின் நிமித்தம் இன்னைக்கு நம்ம உட்காது உயிருள்ள தேவனை இன்று நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அதனால அது நம்மளுடைய கடமையாகி இருக்குது. எப்படி பார்க்கும் பொழுது 33 இருந்து 35 வசனம் படிக்கும் பொழுது, கர்த்தர் மெய்யாகவே உயிர் தெழுந்து சீமோனுக்கு தரிசனம் ஆனார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியிலே நடந்தவைகள் எல்லாவற்றையும் அவர் அப்பத்தை பிற்கையிலே தங்களுக்கு அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். அந்த 2 சீஷரும் ஏதோ இயேசுவானவர் எங்களுக்கு அப்பத்தை பிற்கும் பொழுது அவர்கள் கண்களை திறந்தது என்று அவர்களுக்குள்ளே அவர்கள் வைத்துக் கொள்ளவில்லை. நீங்க இந்த பகுதியை படிக்கும் பொழுது உடனே அவர்கள் திரும்பி போறாங்க எருசலேமுக்கு. வந்த 7 மைல் திருப்பி 7 மைல் நடந்து எருசலேமுக்கு போய் கண்ட காரியங்கள் அனைத்தையும் முதலிலே சீஷர்களுக்கு சொல்கிறார். சொன்ன பொழுது அந்த இடத்திலே மறுபடியுமாக இயேசுவானவர் அவர்கள் மத்தியிலே அவர் 36வது வசனம் படிங்க. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசுவானவர் அவர்களுக்கும் அப்போ ஒரு கலக்கமான நேரம். தேவன் அந்த இடத்துல வந்து அவர்களுக்கு நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். சமாதானம் என்று சொல்லும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்? நல்ல பீஸ்ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கிறது தான் சமாதானம் இல்லை. குழப்பத்தின் மத்தியில் தெளிவான ஒரு காரியம் நம் மத்தியிலே இருக்கும் பட்சத்தில் அதுதான் சமாதானம். ஒரு நல்ல ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம ஒரு காரியத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோமே அதுதான் சமாதானம். குழப்பத்தின் மத்தியிலே சீஷர்கள் இருக்கும் பொழுது இயேசுவானவர் சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி
அவர் 38வது வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயத்தில் சந்தேகங்கள் எழுப்புறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கையினாலும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்பும் உண்டாயிருக்கிறது போல ஆவியும் இராதே என்று சொல்லி அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அப்போ அவங்க நம்மளை அவர் சொல்றாரு, எனக்கு பசிக்குது, புசிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்றாரு. 41வது வசனம், புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் இங்கு உண்டா என்று கேட்கிறார். பின்பு அவர்களை நோக்கி அவர்களுக்கும் தெளிவாக சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? மோசே நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசனின் ஆகமத்திலும் சங்கீதத்திலும் என்னை குறித்து எழுதி இருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விஷயங்கள் இவைகளே. ஆனால் நம்மளுடைய விசுவாசம் ஓங்கி இருக்க வேண்டுமானால் நாம் வேதத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவானவர் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா இந்த சீஷர்களை அடைந்த குழப்பம் நமக்கு என்னைக்குமே இருக்கும். ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம கலங்கி போய் விடுவோம். தெளிவாக இருக்க வேண்டும். வேதத்தில் சொன்ன கிறிஸ்து, உயிரோடு ஜீவிக்கிற கிறிஸ்து என்பதை நம்மளுடைய ஆணித்தரமாக இருக்க வேண்டும். அதேபடி 45வது வசனம் சொல்லுது, வேத வாக்கியங்களை எல்லாம் அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்க வேண்டியதாகி இருந்ததே. அன்றியும், இது மிகவும் முக்கியம், அன்றியும் இதுதான் ரட்சிப்பின் திட்டம் சொல்லுகிற காரியம். 47வது வசனத்தில் அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியதாய் இருக்குது. இயேசுவானவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இந்த ரட்சிப்பின் செய்தி உங்களோடு நிற்க வேண்டிய செய்தி அல்ல. ரட்சிப்பின் திட்டம் எல்லாருக்கும் சென்று அடைய வேண்டியது இல்லையா? இன்னைக்கு யாரோ இந்த செய்தியை மிகவும் கவனமாக கூர்ந்து கவனித்து அதை மனதிலே ஏற்றி நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். நம்ம இதை கொண்டு போக தவறுவோமே ஆனால் இல்ல, அடுத்த சந்ததியார் தேவனை அறியாமல் மரித்து போய் விடுவார்கள். இதுவரையிலும் இந்த சங்கதிகளை நம்மிடத்துல கொண்டு வந்து எல்லாரும் சேர்த்து விட்டாங்க. நம்மளுடைய கடமை என்னவென்றால், இந்த ரட்சிப்பின் செய்தி, அதுதான் மனித குலத்தின் ரட்சிப்பின் தொடக்க விழா. என்னைக்கு தொடங்குச்சு? ஈஸ்டர் அன்னைக்கு. அன்னையில இருந்து சொல்ல ஆரம்பித்தது இன்ன வரையிலும் முடியல. அது இனியும் முடியக்கூடாது. அது யார் கையில் இருக்கு? நம்ம கையில் இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில் இயேசுவை ஏதோ என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆதாரபூர்வமாக அறிவுபூர்வமாக அறிந்து கொண்டு நம்மளுடைய ரட்சிப்பின் உறுதியாக புரிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கு எடுத்து கூற வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது. 48வது வசனத்தில் அதுதான் சொல்கிறார், நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்பட்டவரை எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று சொல்லி, அதற்கு பின்பு நமக்கு தெரியும், பெந்தகோஸ்தே நாளிலே அவர்கள் பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்ற பின்பு அவர்கள் அன்னையிலிருந்து தொடங்குச்சு இயேசுவானவரின் ரட்சிப்பின் செய்தி. மனிதனின் பாவத்தில் இருந்து ரட்சிக்க கிறிஸ்து வந்தார் என்கிற செய்தியை எல்லாருக்கும் எடுத்து செல்ல வேண்டியது நம்மளுடைய கடமையாய் இருக்குது. அதனால நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்?
ஒவ்வொரு முறையும் நாம் வருகிறோம் இல்லையா? ஈஸ்டர் அன்னைக்கு வருகிறோம், நல்ல ஜாலியாக கொண்டாடுகிறோம். ஈஸ்டர் அன்னைக்கு வருகிற ஒவ்வொரு செய்திகளும் என்ன நமக்கு நினைவு வருதுன்னா, ஈஸ்டர் செய்தி என்னன்னா, இயேசுவான ஒரு உயிர் தழுந்தார். எதற்காக? நம்மளுடைய பாவத்துக்காக மரித்து நம்மளுக்கு நித்திய வாழ்வின் நிச்சயத்தை கொடுப்பதற்காக ஒரு உயிர் தழுந்தார். அதோடு நின்று விடவில்லை, நம்மிடத்துல ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதான் மத்தேயு 28வது அதிகாரத்தில் 19வது 20வது வசனம் நம்ம படித்தோம். நீங்க உலகம் எங்கும் போய் என்ன பண்ணுங்க, படிங்க, இதோடு முடிப்போம். 28வது அதிகாரம் மத்தேயு 19வது வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இதுதான் நம்ம பண்ண வேண்டிய காரியம். நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்றால், புறப்பட்டு போய் எல்லாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியினாலே ஞானஸ்தானம் கொடுத்து தேவன் கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணி என்ன பண்ண வேண்டும்? பண்ணி அவர்களையும் சீஷராக்க வேண்டும். அப்பதான் அது செயின அவங்க மற்றவர்களை சீஷராப்பார்கள். அதனால ஏதோ செய்தியை கேட்டுக்கொண்டு போகிறோம் என்று நிற்போமே, ஆனால் நீங்க ரட்சிப்பின் செய்தியை இதோட கட் பண்ணுகிறவர்களுக்கு நம்ம சமமாக போய்விடுவோம். ரட்சிப்பின் செய்தியினுடைய அந்த கயிறை எடுத்து மற்றவனோடு முடித்து போட வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுதான் ஈஸ்டரினுடைய காரியம். தேவன் உயிர் தழுந்தார், ஹல்லேலூயா. அதோட இல்லை, அடுத்த ஜெனரேஷனும் இதையே சொல்லணும். அது நம்ம கையில் இருக்கு. தேவன் சொல்றார், நீங்கள் போய் சொல்லுங்கள், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். தேவன் நம்மோட கூட இருப்பார். அவரோட வேலை முடிஞ்சிருச்சு, சிலுவையில் அவரோட வேலை முடிஞ்சிருச்சு. இனி நம்மளோட வேலை. இதை நாம் தவறுமோ, ஏனால் தேவனுடைய திட்டத்தை கெடுத்து போடுகிற கூட்டத்தில் நம்மளும் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து விடுவோம். அதனால ஏதோ செய்தி கேட்பவரோடு நம்ம நிற்போமே, ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம இதற்கு பாத்திரவானாக நாம் மாற வேண்டும். அதுதான் முக்கியம். கண்களை மூடி ஜெபிப்போம். இன்னைக்கு ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு நம்ம விசுவாசித்து கொண்டு இருக்கிற இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்பது ஆதாரபூர்வமாக மாத்திரமல்ல, ஆணித்தரமாக எழுத வைக்கப்பட்டவை, சொல்லப்பட்டவைகள். அவைகள் வேத வாக்கியங்களின்படி நிறைவேறப்பட்டவைகள். அவைகள் எதற்கென? மனிதன் ரட்சிப்படையும் நித்திய வாழ்வு அடைய வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். தேவனுடைய சித்தம் யாரும் கெட்டு போகக்கூடாது என்பது. அந்த பணியை தேவன் நம்மிடத்துல கொடுத்திருக்கிறார். கொடுத்து இருந்த நாம் அதை மற்றவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை. ஏதோ பிரசங்கம் பண்ணுகிறவருடைய கடமையோ, பாஸ்டரோட கடமையோ, செல் லீடரோட கடமை என்று நின்று விடக்கூடாது. ஏதோ என்னோட வேலை, சபைக்கு வரேன்னா, ஆலயத்துக்கு வரேன்னா, செய்தி கேட்குறேன்னா, வீட்டுக்கு போகிறேன்னா, கிறிஸ்துவோட பாடலை கேட்குறேன்னா அதோட நின்று விடுவோமே. ஆனால் நம்ம ரட்சிப்பின் அந்த திட்டத்தை தடுத்து நிறுத்துகிறவர்களின் ஒருவராக நாம் மாறிவிடுவோம். அதற்கு தேவனிடத்தில் நாம் பதில் கொடுக்க அவருக்கு நாம் we are answerable to him. அதனால இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். மற்றவர்களுக்கு நான் அறிவிக்க போகிறேன்.
என்பதை உறுதியாக நாம் முடிவெடுத்துக் கொள்வோம். இந்த ஈஸ்டர் ஏதோ இயேசுவானவர் உயிர் தள்ளவில்லை. நம்மளுடைய இந்த ரட்சிப்பை, அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு நாம் எடுத்து கூறி எப்படி நாம் மகிமைப்பட்டோமோ அதே மாதிரி எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் இணைந்து விட வேண்டும் என்பதே நம்மளுடைய சித்தமாக இருக்குது. அதனால நம்ம முழுமையாக இந்த ரட்சிப்பின் திட்டத்துக்காக நம்மையே நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் முழுமையாக என்னை நான் தருகிறேன், உமக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சித்தத்தை ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு அறிவிக்க நான் சொல்ல போகிறேன் என்பதை நாம் இன்னைக்கு உறுதி செய்து கொள்வோம். சர்வ வல்லவரின் சொந்தமானார், சாவை வென்றவரின் ஜீவனானார். சர்வ வல்லவரின் எஜமான், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவரின் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவரின் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா, இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். நல்ல கரங்களை தட்டி ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். சபையார் யாவரும் எழுந்து நின்று இப்பொழுது நாம் கர்த்தருக்காக காணிக்கை படைக்க இருக்கிறோம். உங்கள் கரங்களில் காணிக்கைகளையும் தசம்பாகங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருக்காக நாம் படைக்க காணிக்க ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, இந்த மாலை வேளைக்காய் துதிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, நீர் ஒழித்திருந்த நாளில் கூட கத்தாவே நாங்கள் இந்த நாளை கொண்டாடவும் ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீர் விட்டு சென்ற இந்த பணியை தொடர்ந்து நாங்கள் செய்யவும் கத்தாவே, நீர் எங்களுக்கு வைத்த கட்டளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ நாங்களும் ஆண்டவரை சீஷராக்கி மற்றவர்களையும் சீஷராக்கி கத்தாவே, இதோ கத்தாவே இந்த உலகத்தில் ஆண்டவரே உம்முடைய பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்யத்தக்கதாக ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு மட்டுமல்ல ஆண்டவரே, மறு உலகத்திற்கும் கத்தாவே நித்திய ஜீவனுக்கும் எங்களுக்கு வழிகாட்டி சென்றீர். அதற்காக ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்பொழுதும் கூட கத்தாவே நாங்கள் படைக்க இருக்கிற இந்த காணிக்கைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே. இந்த காணிக்கை நீ ஆசீர்வதியும், எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், என் குடும்பங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய கத்தாவை போக்கையும் வரத்தையும் எங்களுடைய வருமானத்தையும் கத்தாவே நீர் ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், தேவகுமாரன் மரித்தெழுந்தார். ஜீவ கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், தேவகுமாரன் மரித்தெழுந்தார். பாவங்கள் போக்க பாவியை மீட்க பரியான இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா கிறிஸ்து உயிர்த்தார். அல்லேலூயா கல்லறை காட்சி அற்புத சாட்சியே, ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார், ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். நாம் தொழும் தேவன் உயிருள்ளவர், நம் கிறிஸ்தேசு பரிசுத்தரே. நாம் தொழும் தேவன் உயிருள்ளவர், நம் கிறிஸ்தேசு பரிசுத்தரே. சாவை ஜெயித்து காட்சியளித்து சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா 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 கிறிஸ்து உயிர்த்தார். அல்லேலூயா கல்லறை காட்சி அற்புத சாட்சியே, ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார், ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். நல்விசுவாசம் தந்திடுவார், நம்பிடுவோரை எழுப்பிடுவார். நல்விசுவாசம் தந்திடுவார், நம்பிடுவோரை எழுப்பிடுவார். எக்கால சத்தம் கேட்டிட நாமும் ஈகுவும் மேலே ஜெயித்தெழுந்தே. அல்லேலூயா 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 கிறிஸ்து உயிர்த்தார். அல்லேலூயா கல்லறை காட்சி அற்புத சாட்சியே, ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார், ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அப்படியே அமர்ந்து கொள்ளலாம். ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். கரங்களை உயர்த்தி, தேவை உள்ளவர்கள், புதிதாய் வந்தவர்கள் எல்லாருமே உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. ஆமென். நீங்கள் எதற்காய் ஆண்டவரை தேடி நீங்கள் வந்திருக்கிறீர்களோ நிச்சயமாய் அந்த காரியத்தை செய்ய என் ஆண்டவர் வல்லமை உடையவர். கரங்களை உயர்த்தி சொல்லி ஜெபம்னாங்களா? இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்களேன். ஆமேன். எவ்வளவு பெரிய தேவைகளாக இருந்தாலும் எங்களுடைய தேவைகளை சந்திக்க வல்லமையுடைய தேவன் எங்களுடைய தேவன். அவர் உயிருள்ள தேவனாய் இந்த இடத்துல உலாவி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிருள்ளவராய் ஆமேன் இந்த இடத்துல எங்கள் மத்தியில் உலாவி கொண்டு இருக்கிற சர்வ வல்லமை படைத்தவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவைகளாய் இருந்தாலும் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அற்புதங்கள் நடக்கும். ஆமீன். ஸ்தோத்திரம். அப்படியே நீங்களே ஜெபம் பண்ணுங்களேன். ஆமீன். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடங்களில் உங்களுடைய கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் பண தேவை உள்ளவர்கள் ஆமீன் தேவனுடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக, கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வீராக, உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் தாமே எங்களுடைய வாழ்க்கையில ஆமீன் இந்த பண பிரச்சனையிலிருந்து கர்த்தர் எங்களை விடுவித்து ஒரு அதிசயங்களை நீர் காண பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவ வல்லமை இந்த இடத்துல அசைவாடி கொண்டு இருக்கிறது. தேவ பிரசன்னம் இந்த இடத்துல உலாவி கொண்டு இருக்கிறது. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். கர்த்தர் எங்களை விடுவியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஆமென் உங்களுடைய இருதயத்தில் கரங்களை வைத்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நம்முடைய தழும்புள்ள கரம் ஆமென் எங்களுடைய இருதயத்தை தொடுவதாக. வயிற்றில் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே மாறும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அடிக்கடி வருகிற இந்த வயிற்று எரிச்சல், நெஞ்சு எரிச்சல் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் அடையும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் விடுதலை கொடுக்கிற தேவன் அல்லவா? உம்முடைய வஸ்திர தொங்கலை தொட்ட மாத்திரத்திலே உம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதல்லவா? இப்பொழுதே உம்முடைய தழும்புள்ள கரம் நீட்டப்படுவதாக, இப்பொழுதே உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. ஓ ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பரிபூர்ண சுகம் கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நெடுநாளாய் இருக்கிற ஒற்றை தலைவலிகள் இப்பொழுதே சுகம் அடைவதாக.
இப்பொழுதே விடுதலை அடைவதாக. ஹalleluya. நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு பேதுரும் யோவானும் இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்ன மாத்திரத்திலே அற்புதம் நடந்தது போல இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே பலவீனப்பட்டவர்களுடைய எல்லா பலவீனங்களை கர்த்தர் நீர் மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்களேன். நல்லா விசுவாசிக்கிறவங்க, ஆமென், தேவன் எனக்கு அற்புதம் செய்தார், தேவன் என்னை விடுவித்திருக்கிறார். ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி கர்த்தாவே நீர் எங்களை விடுவிக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென், ஸ்தோத்திரம். இன்றைக்கு கேட்ட ஆமென் கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், அநேகர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பதற்கு சாட்சி என்று சொல்லி நாம் கேள்விப்பட்டோம். ஹalleluya. வேதத்திலிருந்து நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆமென். இந்த வசனத்தின்படியாக நாங்கள் சாட்சிகளாய் இன்னும் எழும்பணும் ஆண்டவரே. சொல்லி ஜெபம் பண்ணலாங்களா? நாங்கள் சாட்சிகளாக இன்னும் எழும்பணும். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 500 பேரோடு சேர்ந்து நாங்களும் என் இயேசு ஜீவிக்கிறவர், என் சர்வ வல்லவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை அநேகருக்கு எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, எங்களுடைய நடக்கையின் மூலமாக, எங்களுடைய பேச்சுகளின் மூலமாக நாங்களும் சாட்சிகளாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து உயிருள்ளவர் என்பதை அநேகருக்கு நாங்கள் சொல்லணும் ஆண்டவரே. சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன். என் தேவன் உயிருள்ளவராய் இருக்கிறார். என் தேவன் பாவத்தில் இருக்கிறவரை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் ரட்சிப்பதற்காகவே இந்த பூமியில வந்த தேவன், எங்களுக்காக மனு குலத்திற்காக அவர் ரத்தத்தை சிந்தி கிரயமாய் தன்னுடைய ஜீவனையே கொடுத்த தேவன் என்பதை அநேகருக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிற நபர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். எங்களை அப்படியாய் கர்த்தர் நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹalleluya, ஹalleluya. உம்முடைய ஊழியத்தை செய்வேன் என்று, உம்முடைய சுவிசேஷத்தை ஆமென் நான் பிரசங்கிப்பேன். ஆமென். என்னுடைய நண்பர்கள், அயலகத்தார்கள், உறவினர்கள் இவர்கள் மத்தியில் இயேசு உயிருள்ளவர் என்பதை நான் அறிவிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் உம்முடைய கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுத்து விட்டு நாம் கடந்து போகிறோம். ஹalleluya. இந்த வாரத்தில் நாங்கள் அறிவிப்போம் அப்பா. இந்த மாதத்தில் வருகிற புதிய வாரத்தில், புதிய மாதத்தில் ஆமென் இயேசுவை பற்றி நாங்கள் சொல்லுவோம். இயேசுவுக்காய் நாங்கள் வாழுவோம். இயேசுவை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாய் ஆமென் நாங்கள் மாறுவோம். ஹalleluya. அப்படி சொல்லுகிறவர்கள் மேல தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. தேவனுடைய அபிஷேகம் கடந்து வருகிறது. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம் ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவதாக. கர்த்தர் அப்படி செய்வதற்காய் நல்ல கரங்களை தட்டி மீண்டுமாய் நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தர் அப்படியா எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மூலமாய் உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிவிக்கிறதற்காய், கர்த்தர் எங்களை பயன்படுத்துகிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவரே மகிமைப்படுவீராக. ஆராதனைகள் வந்து பங்கு பெற்றது உண்டு. எல்லாரையும் ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்கிறதற்காய் நல்ல கரங்களை உயர்த்தி, தேவ ஊழியர்களை பயன்படுத்தினதற்காய் நல்ல கரங்களை உயர்த்தி உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆமென், ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆராதனை வேளையிலும் கர்த்தர் எங்களோடு கூட இடப்பட்டு இருக்கிறீர். உடைய உயிர் தெழுந்த வல்லமை எங்களோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் போகும் பொழுது, இருக்கும் பொழுது ஆமேன் வேலை ஸ்தலங்களிலும் ஆமேன் கேட்ட சத்தியத்தின்படியாக உமக்கென்று வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்கள் மூலமாய் மகிமைப்படுவீராக. பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் நீர் சந்தித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேர். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.